நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் திரட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் எங்க போயிட்டு நல்லா இருக்கக்கூடாது, கௌதமா ஒழிச்சு கட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் சுத்தின்னு இருக்காப்புல நம்ம தலைவர். அதுக்கு என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேராக போறாரு. போறதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போயிட்டு அப்படியே சும்மா டக்கு 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 டக்குன்னு அவரோட வேலையை காட்டுறாரு. என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்கெங்க கம்பெனி இருக்க எல்லா தவளையும் போயிட்டு பாருங்க இந்த மாதிரி தான் அவன் கேடு கட்டவன் அப்படி இப்படி இப்படி இல்லது பொல்லாதது எல்லாத்தையும் சொல்லி ஒரு பக்கம் கௌதம் மேல அப்படியே சும்மா ஒரு கேவலமான இதை திணிக்கிறாரு. அதனால கௌதம் நிலைமை என்ன ஆயிக்குன்னு உங்களுக்கே தெரியும். எங்க போனாலும் கௌதம் வந்து ஏன்டா சொந்த கம்பெனிக்கே சூனியை வச்சு கம்பெனியை திவால் பண்ண ஆளு நீ, உன்னை நம்பி எப்படி அந்த கம்பெனியில் வேலை கொடுக்க முடியும்? இந்த கம்பெனியில் வேலை வாங்கிட்டு இந்த கம்பெனியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதர் கம்பெனிக்கு எடுத்துட்டு ஒரே அடியே எங்கள் கம்பெனி அப்படியே சும்மா தலையை கவுத்து விட்டு போக மாட்டேன், நீ என்ன நிச்சயம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டு நீதி மறிட்டுமே அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகஜமா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எங்க குரு. அது மாதிரி ஒரு பக்கம் நம்ம கௌதம் போற இடத்துல தோல்வியே வந்தாலும் தோல்வியே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூக்கு பிடிக்க வீட்டில் சாப்பிட்டு போறாரு. எல்லா இன்டர்வியூக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, இல்ல 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 ரிஜெக்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயத்தில் நம்ம கௌதமை பத்தி எல்லாத்தையும் ஒருத்தர் ரொம்ப தீவிரமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் காப்பாற்ற அந்த லேடி தாங்க. அந்த லேடிக்கு நம்ம கௌதம் மேல ஒரு கட்டு, அதனால கௌதமை எப்படியாவது உஷார் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில ஒரு ஈர்ப்புல சுத்தின்னு இருக்காங்க. இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, என்ன நடக்க போகுது, அடுத்து ஏது நடக்க போதா அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் ஆவலா இருக்கும். ஆனா என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பம் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த பக்கம் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ரெண்டுத்துலயும் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமா தாங்க. ஏன்னா கௌதம் மேல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஈர்ப்புல இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா ரெண்டு பேருக்கும் அப்படியே சும்மா முட்டிக்குன்னு நிற்கும். ஒரு பக்கம் எந்த சீரியலானா இருக்கட்டும், ஒரு பக்கம் ரோஜா, ஒரு பக்கம் நம்ம மல்லி, மறுபக்கம் இன்னும் 2-3 சீரியல் எல்லாம் நேம் மறந்து போச்சுங்க. எல்லா சீரியல்லையும் சரி, இந்த நாயகி சீரியல் எல்லாத்துலயும் நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹீரோனி எக்ஸ்ட்ரா வந்துடுறா. என்னடா இது கூத்தா இருக்கு, எந்த சீரியலுக்கு போனாலும் சரி ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? நம்ம டேரக்டர் இதை அப்படியே சும்மா ஒரு ரியாலிட்டி லைஃபா மாத்தின்னு இருக்காரா? அப்படின்னா வாய்ப்பு இல்லையே, ஒருத்தருக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஆனா இவங்க என்னடான்னா இந்த பக்கம் ஹீரோ, இந்த பக்கம் ஹீரோனி, ஹீரோனியை குழப்பறதுக்கு ஒரு நோர்த்தி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். தலையாட்டு போய் செவுத்துல தான் முடியணும் போல. அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் சல்லடை மாதிரி அப்படியே சும்மா சலிச்சுக்கிட்டு போயின்னு இருக்கு. சரி போனதெல்லாம் போகட்டும், இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசி ஆகணும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னா ஐயோ இப்படியா அவங்களும் இது சாத்தியமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக்கா இருக்கு. அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பைரவி இருக்கால, அவ இருந்து சூழ்ச்சி ஒரு பக்கம் சூழ்ச்சிக்கு மேல பெருசா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம், ஒவ்வொருத்தனையும் அடின்னு அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி முடிவு பண்ணிட்டேன். ஏண்டே அஞ்சலி, இந்த வீட்டோட இந்த சொத்தோட அதிகாரத்தை எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு, நான் கட்டி காத்தது, நான் உருவாக்குனது, இந்த கட்டி காத்தது கூட சேர்ந்துன்னு உருவாக்கின கௌதமே என்னை பார்த்தா ஒரு பக்கம் நடுங்குவான். ஒண்ணுமே பண்ணாம அசால்ட்டா அந்த சொத்தை சுருட்டுன்னு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துக்கிறே, நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆளா இருக்கணும், அவளை உன்னாலும் அப்போயே அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு ஓரமாக்க வச்சுக்கணும். இலக்கியா எப்படி இந்த வீட்டை விட்டு 2 பேரும் சேர்ந்து துரத்தணுமோ அந்த மாதிரி உன்னை துரத்துறதுக்கு ஒருத்தர் கை கோக்க போறேன். லாஸ்ட்ல இருந்து பைரவி திருந்த மாட்டா போல, பைரவியே தன்னிச்சையா நின்று எதிர்த்தா கண்டிப்பா பைரவி ஜெயிக்கலாங்க. ஆனா பைரவி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. பைரவியை பொறுத்த வரைக்கும் யாரனா வச்சு இவ்வளோ போலாமா அவ்வளோ வச்சு அவ்வளோ அப்படின்னு சொன்னா எப்படி ரசா ஜெயிக்க முடியும்? நீ இறங்கி அடி. அதுக்கப்புறம் பாரு ஒருத்தரும் முன்னாடி நிக்க முடியாது, குட்டு 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 குட்டுன்னு ஓடுவாங்க ஒரு பக்கம் பைத்துல. வேற இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டுல இருந்து வெளியே போறாங்க. வெளியே போகும்போது கௌதம் போட்டோவை காட்டி ஒரு லேடி விசேஷம் தர்றாங்க. யாருமா நீ, என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அருமையான அற்புதமான ஆளை பார்த்துருக்கீங்களா, இங்கே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பா பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆமா செய்யலாமா இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் சரி கொண்டா கம்னரா சரி இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லேடியை பார்த்து என்ன எதுக்கு விசாரிக்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, இவர் தான் என்னோட உயிரை காப்பதும், ஓ நீ தானாமா அந்த கொக்கைன் மேட்ரு, என்னமா இது இப்படி எல்லாம் பண்ணலாமா சொல்லு பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, உடனே நான் எதுவும் பண்ணல மேடம், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், என் சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையா போட, சொத்தா என்னமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு
பிஸ்னஸ் மேன் அவங்களோட பொண்ணு தாங்க இவங்க. இதுன்னு தெரிஞ்சதும் நம்ம இலக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது மூலியமா எதனா ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து தான் வீட்டுக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உடனே அவங்களுக்கு மூஞ்சி சிவுக்கு நான் இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி ஒரு பக்கம் ரத்த கண்ணீர் மாதிரி தனித்தனியா மாலை ஒழுகுது, ஒரு பக்கம் சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. வேதனையான போ சோதனையா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நீ சந்தோஷமா போ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி போகட்டும், எவ்வளவு தூரம் போவாங்க, எந்த கிலோமீட்டர் போவாங்க பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நாம இறங்கி ஆட்டத்துல ஆடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. இந்த ஆட்டம் நிக்குமா நிக்காதா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து உங்களை பத்தி சொன்னா நம்ம 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இதை கேட்டுதான் அந்த பொண்ணு ஓன் ஒப்பரி வச்சுன்னு போகுது. கௌதம் என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னும் அது அப்படி நினைச்சா ஓ அப்படியா ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒண்ணுமே தெரியாது பச்சை புள்ள மாதிரி ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கௌதம் ஏதோ வேலை காட்டுறீங்க, ஆனா என்ன வேலை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுங்க நீங்க கண்டிப்பா வாங்க போறீங்க என்கிட்ட அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நம்ம இலக்கிய இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம கௌதம் சைலண்டா அங்கிருந்து போறாங்க. என்னடா இது யாரோ வந்து எனக்கு மேல ஆசைப்பட்டதுக்கு 40 ரூபாடா, என்னடா இது கொடுமை, நான் என் பாட்டுக்கு என் வழியை பார்த்துன்னு சைலண்டா இருக்கேன், ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஃபீல் பண்ண உட்காந்து இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக.